ரொம்ப நாள் கழிச்சு மீன் குழம்பு செய்யப்படுறேன். கார்த்திகை முடிஞ்சு மார்கழி இப்போ தான் பிறந்திருக்கு. நான் வந்து மார்கழி ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் சிக்கன் கிரேவி பண்ணேன். அது வந்து என்னுடைய ஸ்டைலில் பண்ணேன். இன்றைக்கி நான் வந்து மீன் குழம்பு பண்ண போகிறேன். இது வந்து முள்ளு சாலைன்னு நான் நினைக்கிறேன். முள்ளு சாலை மீன் தான் நினைக்கிறேன். முள்ளு சாலை கொஞ்சம் முள்ளாகவே இருக்கும். இதெல்லாம் கடையிலேயே க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கி எடுத்துன்னு வந்துட்டாங்க. இதில் எந்த செதிலோ இதெல்லாம் இல்லை, நல்லா சுத்தமாக இருக்குது. நம்ம வந்து கழுவுனா மட்டும் போதும். அதனால் நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றதை என்னுடைய மாடலில் நான் செய்கிறேன், என்னுடைய ஸ்டைலில் நான் செய்கிறேன் மீன் குழம்பு. இப்போ எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம், எப்படி செய்ய போகிறேன்றதையும் பார்ப்போம். நான் கொஞ்சம் மீன் வறுத்துக்க போகிறேன், கொஞ்சம் மீன் குழம்பு வைக்க போகிறேன். இந்த மீன் குழம்பு வந்து சட்டியில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து வற்ற வச்சு 2 நாள் கூட வச்சுக்கிடலாம். அந்த காலத்துலலாம் அடுப்புலையே வச்சு போட்டு வச்சுருவாங்க. சாப்பிட்டுட்டு போக மீதியை அடுப்பு தணல்லையே போட்டு வச்சுருவாங்க. அது அப்படியே சுண்டாக இருக்கும். மறுநாளைக்கு பழைய சாப்பாட்டுக்கு அது கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுவாங்க. அதுக்கும் மறுநாள் இருந்தாலும் இன்னும் சுண்டை வச்சு தொட்டுக்க வச்சுப்பாங்க, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இங்கெல்லாம் இப்போ பண்ண முடியாது இந்த நேரத்தில், இந்த காலத்தில். அது அடுப்புலையே இருக்கும், விறகு அடுப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாலாம் அந்த மாதிரி தான் அடுப்புலையே போட்டு வச்சுருவாங்க. அப்படியே மூடி போட்டு வச்சிட்டாங்கன்னா தணல்லையே இருக்கும். அது அப்படியே கலரே மாறி நல்லாயிருக்கும், ஊறுகாய் மாதிரி ஆகிடும் அப்படியே. ஏன்னா புளியில் பண்ணுறோம்ல, அதனால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மீன் குழம்பு சாப்பிட காண போயிடுச்சு. நான் என்னுடைய மாடலில் நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். முதல்ல மீனை நல்லாவே நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கிறேன். இதில் எல்லாம் க்ளீன் பண்ணியே கொடுத்துட்டாங்க, நல்லா க்ளீனாகவே இருக்குது. அதனால் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இதில் வந்து கொஞ்சோண்டு வறுக்க போகிறேன். வறுக்க போகிறதுக்கு எப்படி வறுக்கணுன்றதை எப்படி நான் சிம்பிளாக தான் வறுப்பேன். ரொம்ப மசாலாலாம் சேர்க்க மாட்டேன். ஒரு பெரிய மீனாக எடுத்துக்கிறேன், ஒரு 4-5 பெரிய மீன் எடுத்துக்கிறேன். இதுலேயே ரொம்ப சிம்பிளாக தான் வறுப்பேன். எங்களுக்கு அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக தான் தெரியும். ஒரு 5 மீன் தான் எடுத்துக்கிறேன். வறுத்த மீன் 5 எடுத்துக்கிறேன். முதல்ல நான் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சம் சால்ட் அதிகமாகவே போட்டுக்கிறேன். அடுத்தது நான் சாதா குழம்பு மிளகாத்தூள் மட்டுமே போடுவேன். இதே போடுவேன். முன்னெல்லாம் நான் எப்பவுமே காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுவேன். இப்போ அது யூஸ் பண்ண தேவையில்லைன்ட்டு நினச்சிட்டேன். அதனால் நான் வெறும் இந்த குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கிறேன். சாதாரணமாகவே நீங்கள் செய்து வறுத்து சாப்பிட்டு பாருங்கள், மீன் வறுவல் நல்லாவே இருக்கும். ரொம்ப மசாலாலாம் சேர்க்கவே தேவையில்லை. இப்போ இதில் கொஞ்சம் லெமன் விடலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து கொஞ்சமாக அந்த புளி தண்ணி விட்டுக்கிறேன். நான் புளி ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த புளி தண்ணியை இதில் கொஞ்சம் விட்டுக்கிறேன். இதில் இது ஊறினாலே போதும். இப்போ உப்புலாம் கலந்தனால கொஞ்சமாக தண்ணி விட்டுரும். இந்த எண்ணெயில் போய் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம மீன் குழம்பு வைக்கலாம். அப்படி தான் நான் பண்ணுவேன். இதை பாருங்கள், இது நல்லாயிருக்கும். இந்த சாதாரணமாக நம்ம வறுத்தாலுமே நல்லாயிருக்கும். இன்னும் டேஸ்ட்டு மாறும். வேறு மசாலாக்கள் சேர்க்கும்போது அதனோட டேஸ்ட் மாறும். எங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் டேஸ்ட்டே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமும் நாங்கள் செய்து சாப்பிட்டுட்டோம், ஆனாலும் எங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு. அதனால் நாங்கள் வந்து சிம்பிளாகவே வறுத்துப்போம். அதை வறுத்து ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது அதை மசாலா போட்டேன். அடுத்தது இது ஓரமாக இருக்கட்டும். அதுக்கு நடுவில் நம்ம வந்து சாம்பார் வெங்காயத்தை கட் பண்ணிக்கிடலாம். நான் வந்து சாம்பார் வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். எந்த குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் மோஸ்ட்லி சாம்பார் வெங்காயம். அது உரிக்கிறது தான் கொஞ்சம் பெரிய வேலை. அது உரிச்சிட்டோன்னா ஈஸி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. முழுசாக போடக்கூடாது. முழுசாக போட்டால் பசங்க எல்லாம் தூக்கி தான் போட்டுருவாங்க. எல்லாம் நம்மளே இருந்தால் கூட தூக்கி தான் போட்டுரும், பெரியவங்க கூட. இதே அரைச்சி நம்ம யூஸ் பண்ணால் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நான் கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், தக்காளி இது முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி. தக்காளி கூட ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு, ஆட்டுக்கறி குழம்புக்கெல்லாம் தக்காளி கம்மியாக யூஸ் பண்ணணும். சுவையான குழம்பு தயாராகுது.
தண்ணியில் ஊற போட்டேன். இது மட்டும்தான். இப்போ நம்ம வெங்காயம் மட்டும்தான் அரிஞ்சு வச்சுக்கிடணும். மழை வேறு வருது வெளியில். மழை வரும்போது சுட சுட மீன் குழம்பு போட்டு மழையை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வறுவல், மீன் குழம்பு, முட்டை ஆம்லேட் பண்ணலாமா இல்லை ஹாஃப் பாயில் பண்ணலாமான்னு பார்க்குறேன். இப்போ நம்ம உடனே வேலைகளை நம்ம கட் பண்ண காய், தோல், காய்கறியோட தோல் எது இருந்தாலும் உடனே நம்ம அந்த இடத்த விட்டு க்ளீன் பண்ணிடணும். அப்போ நம்மளுக்கு இடம் ஈஸியாக இருக்கும் வேலை. நம்ம யூஸ் பண்ண பாத்திரத்தையும் உடனே கழுவி வச்சிடணும். அப்போனா நமக்கு எப்போவுமே கிச்சன் நீட்டாக இருக்கும். நமக்கு வேலைகள் அதிகமாக தெரியாது. இப்போ நான் இந்த வெங்காயத்தெல்லாம் அரிஞ்சேன். தோலெல்லாம் உடனே நான் ட்ராஷ் பேக்கில் போட்டேன். ட்ராஷ் பேக், டஸ்ட்பின் அதில் போட்டேன். இப்போ வெங்காயத்தை உரிச்சிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் அரைச்சிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் முழுசாக கட் பண்ணிக்க போகிறேன். இது அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நான் மசாலா அரைச்சிக்கலான்னு பார்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயத்தோட காஞ்ச மிளகா, தனியா, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைக்கலான்னு பார்க்குறேன். நான் என்னுடைய ஸ்டைலில் வைக்கிறேன். எங்கள் அம்மா இப்படி தான் வைப்பாங்க. அம்மியில் அரைப்பாங்க. அப்போ மிக்ஸி கிடையாது, அம்மியில் தான் அரைப்பாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அம்மியில் அரைச்சி செய்கிற மீன் குழம்போ சரி எதுனாலும் அம்மியில் தான் போட்டு அரைப்பாங்க. எவ்வளோ பேருக்குனாலும் அம்மியில் அரைச்சிடுவாங்க. அந்த அம்மி அரைக்கிறதே ஒரு எக்ஸசைஸ். இப்போ நான் எங்கள் அம்மா மெத்தடில் தான் பண்ணுறேன். எப்படி பண்ணலான்றதை பாருங்கள். இப்போ நான் மசாலா ரெடி பண்ண போகிறேன். வெங்காயத்தை நசுக்கி கட் பண்ணிட்டேன். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை பார்ப்போம். சிம்பிள் தான். ரொம்ப காஸ்ட்லியான பொருள், கிடைக்காத பொருளெல்லாம் வச்சு நம்ம செய்யலை. நம்ம சிம்பிளாக வீட்டிலேயே இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம ஹெல்த்தியான மீன் குழம்பு செய்ய போகிறோம். கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில். இப்போ நான் மீன் குழம்புக்குரிய மசாலா தான் தயார் பண்ண போகிறேன். நான் அரிசி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தான் அரிசி, நம்ம தேவையான அளவு தான். எவ்வளோ எத்தனை பேருக்குன்னு அத்தனை. நாங்கள் 2 பேருக்கு தான் செய்கிறாங்க. கொஞ்சமான அரிசி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். சிம்மில் வச்சுக்கிறேன். தனியா போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, சீரகம், மிளகு, சீரகம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம், ரொம்ப போடக்கூடாது, கசந்துடும். கொஞ்சமாக மிளகு, இதெல்லாம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நம்ம சிம்மில் வச்சு வறுக்கணும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதை முதல்ல நம்ம குழம்புக்குரிய மசாலா தயார் பண்ணிப்போம். நல்லா வறுத்துப்போம். சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்துப்போம். அதுக்குள்ளே நான் தக்காளியை அரிஞ்சு வச்சுருவேன். இப்போ இதில் தான் நான் சாம்பார் வெங்காயத்தையும் போட்டு அரைக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில். நான் ஓரளவு பொன்னிறமாக வறுத்துட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த அந்த கடாய் சூட்லேயே இன்னும் கொஞ்சம் வறுபட்டுரும். நம்ம பாத்திரம்லாம் கழுவுனாலும் உடனே அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடணும். நான் எல்லா வீடியோலையுமே அதை தான் சொல்கிறேன். பாத்திரம் கழுவுனா உடனே அதெல்லாம் எடுத்து வச்சிடணும். அப்போ கிச்சனில் நமக்கு சமையல் பண்ண இடம் வசதியாக கிடைக்கும். அது மாதிரி எடுத்த பொருளை எடுத்ததில் வச்சோன்னா நம்மளுக்கு கிச்சன் நீட்டாக தெரியும். பாத்திரம் சேர கழுவி வச்சிடணும். துணியை துவைச்சா மடித்து வச்சிடணும். அழுக்கு துணியாக அழுக்கு கூடையில் போட்டு வைக்கணும். இந்த மாதிரி நம்ம டைனிங் டேபிளில் சாப்பிட்ற ஐட்டம் என்ன தேவையானதை மட்டும் டைனிங் டேபிள் மேலே வைக்கணும். அந்த மாதிரி நம்ம டேபிள் மேலெலாம் எது தேவையோ அதை மட்டும் வைக்கணும். அந்த மாதிரி பண்ணாலுமே நமக்கு வீடு நீட்டாக இருக்கும். இப்போ நான் வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளி தான் எடுக்க போகிறேன். ரொம்ப வேண்டாம் தக்காளி. ஒரு தக்காளி எடுக்க போகிறேன். பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அது இறக்கிறது கொதிக்கும் போது போடணும் அந்த பச்சை மிளகாவை. அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் இந்த மிக்ஸி ஜாரில் எதை எடுத்து போட்டு அரைக்க போகிறேன். இப்போ நான் சாம்பார் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இதில்
சாம்பார் வெங்காயத்தையும் எங்கள் அம்மா வந்து தனித்தனியாக அரைப்பாங்க. ஃபஸ்ட்டு சாம்பார் வெங்காயத்தை அரைப்பாங்க, மசாலா அப்புறம் தனியாக அரைப்பாங்க. அப்போ வந்து நிறைய பேருக்கு செய்வாங்க, அதனால் தனித்தனியாக அரைப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் பேருக்கு தான் செய்கிறதுனால எனக்கு கம்மியாக தேவை, அதனால் நான் எல்லாத்தையும் ஒன்றாவே அரைச்சிருப்பேன். கலர் கலராக மசாலா அரைச்சி வைப்பாங்க. தேங்காய் அரைச்சி வைப்பாங்க ஒரு தட்டில் மிளகா தனியாக அரைச்சி வைப்பாங்க, ஒரு தட்டில் வெங்காயம் அரைச்சி வைப்பாங்க. இந்த விதவிதமாக அரைச்சி வைப்பாங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் பேருக்குன்றனால நான் வந்து கம்மியாக கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு அரைச்சிக்கிறேன். எங்கள் அம்மா மஞ்சள் கிழங்க அம்மியில் வச்சு இடிச்சிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த மசாலாவெல்லாம் அரைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் எதுவுமே இருக்காது. நல்லா ஹெல்த்தியான ஆளாக இருந்தாங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நான் ஒரு இடத்துல வந்து ஒயிட் ரைஸ் வச்சுக்கிறேன். நல்லா அரிசியை ஊற வச்சுட்டேன். அரிசி எப்போவுமே நான் ஊற வச்சுருவேன். வடிக்கிறதா இருந்தாலும் ஊற வச்சுருவேன். குக்கரில் போட்டு ஊற வச்சுருவேன். ஒயிட் ரைஸ் வச்சுக்கிறேன் ஒரு இடத்துல. இப்போ நான் கடாய் சூடாயிடுச்சு. நான் வந்து மீன் வந்து முதல்ல வறுத்துக்கிடுறேன். அந்த எண்ணெய் அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். அந்த எண்ணெயிலே நம்ம மீன் குழம்பு வச்சுக்கிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் வந்து மீனில் உப்பு கரெக்டாக தான் இருக்குது. நான் ஒரு மீன் போட்டுக்கிறேன். எண்ணெய் கம்மியாகவே போடலாம் மீன் வறுவலுக்கு மட்டும். எண்ணெய் கொஞ்சம் அதிலே வந்துடும். மீன் சிக்கன் இதெல்லாம் வறுக்கும்போது எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலே போதும். அதிலே கொஞ்சம் எண்ணெய் அந்த கொழுப்புலாம் எண்ணெய் தானே, அது வந்து அப்படியே உருகி வந்துடும். அதனால் எண்ணெய் அதிகமாக கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மோஸ்ட்லி நம்ம எண்ணெயை வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணால் நல்லது. இந்த வறுத்த ஐட்டம் பொரிச்ச ஐட்டம்லாம் கம்மியாக சாப்பிட்டா நல்லது தான். இப்போ நான் வந்து இதில் அரிசி மாவுலாம் போட்டு வறுத்தா நல்லாயிருக்கும். தனி மிளகாத்தூள் இப்போ அந்த அரைச்ச மசாலாலாம் போட்டு தடவி வறுத்தா நல்லாயிருக்கும். அதுவும் ரொம்ப வாசனையாக நல்லா வேறு டேஸ்ட்டாக இருக்குது. எங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கனால நான் சிம்பிளாக வறுக்கிறேன். மீன் நல்லா கரிகிற அளவுக்கு வறுக்கட்டும். நல்லா பொன்னிறமாக வரட்டும். இப்போ பாருங்கள், நான் வந்து பொன்னிறமாக வறுத்துட்டேன் பாருங்கள். இது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். உப்பு மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டேன். கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றினா எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கிடலாம். எலுமிச்சம்பழம் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எலுமிச்சம்பழம் வச்சில்ல, அதனால் புளி தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இது ரசத்துக்கோ இல்லை குழம்புக்கோ மீன் குழம்புக்கோ சைட் டிஷ்ஷோ அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம சிம்பிளாக செய்து சாப்பிட்லாம். நிறைய மசாலா சேர்க்காம. பாருங்க, அவ்வளோ டேஸ்டியான மீன் வறுவல் தயாராகிடுச்சு. எண்ணெயும் நான் கம்மியாக தான் போட்டேன். இதில் சேர்த்த இன்க்ரீடியன்ஸும் கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப சேர்க்கலை. பாருங்கள், இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலையும் போட்டு வறுத்தா மீன் வறுவல் அவ்வளோ வாசனையாக இருக்கும். நான் சிம்மில் தான் வச்சுக்கிறேன். சிம்மில் வச்சு தான் நான் வறுக்கிறேன். இந்த மீன்லாம் பொரிக்கிறது இருந்தால் ஒன்றா தனித்தனியாக போட்டு பொரிக்கணும், வறுத்து எடுக்கணும். அப்போ வந்து அது வந்து இதுவாக பிஞ்சாமல் வரும், பிய்யாமல் வரும். இல்லைன்னா பிஞ்சிருது. அது மாதிரி இந்த குலாப் ஜாமுன் செய்யும்போதோட உருண்டை ஒன்றா ரெண்டாக போட்டு எடுத்தால் அது வெடிக்காமல் வருது, இல்லைன்னா வெடிச்சிருது. இப்போ ஃபஸ்ட்டு நான் வறுக்கும்போது 2 முண்டை போட்டால் நல்லா இருக்குது. இப்போ 4 மீன் போட்டோன்னா 1 வந்து அப்படியே பிஞ்சு போயிடுது. ஆனாலும் பிஞ்சாலும் மீன் வறுத்த மீன் நல்லாயிருக்கும். மீன் எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. நான் இதுலேயே மீன் குழம்பு வச்சுருக்கேன். இது வறுத்துச்சுன்னா மீன் குழம்பு இங்கே வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸும் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வேலையும் சுலபமாக முடிஞ்சிச்சு. வீடும் கொஞ்சம் க்ளீனாக மாதிரி ஆகிடுச்சு. கிச்சனில் எல்லாம் பொருளையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன். எல்லாம் வேலை சீக்கிரமாக முடிஞ்சு. இப்போ மிஷின் ஓடிட்டு இருக்கு, வாஷிங் மிஷின். ஒரு 2 பெட்ஷீட்டு எல்லாம் துவைக்க மிஷின் ஓடிட்டு இருக்கு. இப்போ சமையல் பண்ணும்போது மிஷின் வேலையும் ஆகிடும். வாஷிங் மிஷின் துணி துவைச்சிடும். ஒயிட் துணி மட்டும் தனியாக துவைக்கணும். இப்போ மீன் வந்து நல்லா வறுபட்டுச்சு, நான் எடுத்துக்கிறேன். சுவையான மீன் வறுவல் தயாராகிடுச்சு. நான் இப்போ அதில் வந்து கடுகு போட்டுக்கிறேன். இந்த எண்ணெயே போட்டு மீன் குழம்பு. கடுகும் கொஞ்சமாக வெந்தயம் போடுறேன். வெந்தயம் போட்ட ஒரு வாசனை நல்லாயிருக்கும். கடுகு பொடிக்கிட்டோம். சாதம் ஆகிட்டு ரைஸ் போட்டுக்கலாம் குக்கருக்கு.
கடுகு பொடிட்டோம். அதுக்குள்ளே இந்த வெங்காயத்தையே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கிட்டேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் வந்து தக்காளியை வந்து புழிஞ்சு தான் விட்டுக்க போகிறேன். அதில் தக்காளியை புழிஞ்சு விட்டுருக்கேன். மிக்ஸி ஜாரில் அரைச்சாலும் நல்லது தான். ஆனால் நான் இதை கூட அம்மியில் அரைச்சிடுவாங்க. தனியாக தக்காளியை கூட அம்மியில் தான் அரைப்பாங்க. எங்கள் அம்மா காலத்துலலாம் அம்மியில் தான் அரைப்பாங்க. தக்காளியை அரைப்பாங்க, வெங்காயத்தை அரைப்பாங்க, எல்லாமே அரைக்குவோம். மிக்ஸியே கிடையாது. அரைச்சி லைனாக ஒரு தட்டில் கலர் கலராக அரைச்சி வைப்பாங்க மசாலாவை. மிஷினில் துணியும் ஆயிடுச்சு, துணி துவைக்கிற வேலையும் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த எண்ணெயிலே தான் இதை போட்டுருக்கேன். நம்ம அரைச்சி வச்ச பார்த்தீங்களா மசாலா, மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள், சோம்பு, அரிசி, வெந்தயம் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வறுத்துட்டு அரைச்சோம் பாருங்கள். அந்த மசாலா இது வீட்டிலையே அரைச்ச மசாலா. இதையும் நம்ம அந்த எண்ணெயில் போட்டுக்கணும். நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிடணும். எல்லாம் ஒன்றா எண்ணெயிலே வதக்கட்டும். சுவையான மீன் குழம்பு. இப்போ நான் இதிலே இந்த பச்சை மிளகாவையும் கீறி போட்டுக்கிறேன். இந்த பாருங்க, 2 பச்சை மிளகாவை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக புளி கரைச்சல் வச்சுக்கிறேன். நிறைய புளி கரைச்சி ஊற்றல. ஒரு நாளைக்கு தான் மீன் குழம்பு. நாளைக்கெல்லாம் சாப்பிட மாட்டோம். விரதம், வியாழக்கிழமைனா விரதம் இருக்கும். அதனால் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நிறைய நான் பண்ணல, கொஞ்சமாக தான் மீன் குழம்பு பண்ண போகிறேன். மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் மட்டும்தான். அதனால் நான் புளி கரைச்சல் கூட கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். உப்பே போடலை. எப்பவுமே கல்லுப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். கல்லுப்பு அவ்வளோ நல்லது யூஸ் பண்ணலாம். இப்போ இதனோட காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் பார்த்துக்கணும். டேஸ்ட் பார்த்துக்கிடணும். காரமே இல்லை, அதனால் நான் வந்து கொஞ்சமாக நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உப்பும் கம்மியாக தான் இருக்குது, புளிப்பும் கம்மியாக தான் இருக்குது. அதோட வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் சாப்பிட மாட்டோம். அதனால் நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். இந்த புளி நல்லா வற்றி வர குழம்பு இன்னும் உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிடலாம். நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு தான் பண்ணணும். இப்போ சமையல் ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ், குழம்பு, மீன் வறுவல் ஆயிடுச்சு. இனிமேல் நான் வந்து ஆம்லேட் பண்ணலாமா இல்லைன்னா முட்டை ஆஃப் பாயில் பண்ணலாமான்னு பார்க்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். டேஸ்ட் வறுத்த மீன் டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு. ஆனால் எனக்கு கொஞ்சம் முள் இருக்குது, குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. அதுதான் சிம்பிளாகவே வறுத்துட்டேன். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில குழம்புல இருக்க மீன் எடுத்து வறுப்பாங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்.
குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மீனை போட்டுடலாம். அப்போ தான் மீனில் உப்பு பிடிக்கும். கொஞ்சம் உப்பு லைட்டாக நான் மீனில் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் உப்பு போட்டு மீனை போட்டேன். இப்போ நம்ம அந்த மீன் பாத்திரத்தெல்லாம் கழுவணுன்னா அந்த புளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மீன் குழம்பு பண்ண புளி, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வச்சு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிடுங்க. அப்போ மீன் வாசனையே வராது. நம்ம கையெல்லாம் கூட தேய்ச்சிக்கிடலாம், மீன் வாசனையே வராது. இப்போ நான் மீனை போட்டேன். மீன் நல்லா கொதித்து உப்புலாம் அதில் இறங்கட்டும். நைட்டு இன்னும் நல்லாயிருக்கும் அதில் உப்பு இறங்கி. சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. என்னோட ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதில் உப்புலாம் இறங்கிடும் இந்த மீனில். கரண்டி மட்டும் வேறு மாற்றணும். சுடு தண்ணி வச்சுருக்கேன். நாங்கள் எப்பவுமே சுடு தண்ணி தான் பிடிப்போம். அதனால் அடுப்பில் சுடு தண்ணி வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. இந்த ஒயிட் ரைஸை வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழம்பு மீன் போட்ட உடனே கொஞ்ச நேரம் தான் கொதிக்கணும். இல்லை மீன் வந்து கரைஞ்சி போயிடும், அதாவது உடஞ்சிரும் மீனெல்லாம். அதனால் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மீன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால கொஞ்சம் நேரம் நான் கொதிக்க விடுறேன். ஒரு மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதை வந்து 2 கொதிலே ஆஃப் பண்ணிடலாம். நமக்கே தெரியும் மீனை பொறுத்து. இப்போ இது இன்னும் நல்லா ஹார்டாக இருக்குது இந்த மீன், அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ சுவையான என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு பண்ணியிருக்கேன். இதில் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் தேங்காய், மிளகு அப்புறம் கொத்தமல்லி தழை எல்லாம் அரைச்சி போட்டு பண்ணால் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட் மாடலில் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன்.